ராகு காலத்தில் பிறந்தால் ஆணாயினும் பெண்ணாயினும் அதற்கு என்ன பலன்கள் என்று முதலில் தெரிந்து கொள்ளுங்கள். இது ராகு காலத்தில் பிறந்தவர்களுக்கு மட்டுமே பொருந்தும். அதே போன்று ஒரு மனிதன் ராகுகாலம் என்பதை எப்படி கணிப்பது என்று சொன்னால், உங்களுடைய வீட்டில் காலண்டரில் பின்பக்கத்தில் ராகுகாலம், யமகண்டம், குளிகை இருக்கு 3 காலங்கள் உண்டு. ராகுகாலத்தில் ஆண் பெண் பிறந்தால் என்ன பலன்கள் என்று முதலில் அறிந்து கொள்ளுங்கள். யமகண்டத்தில் ஒரு ஆண் பெண் பிறந்தால் என்ன பலன் என்று அறிந்து கொள்ளுங்கள். மூன்றாவதாக குளிகையிலே ஒரு பெண் குழந்தை ஆண் குழந்தை பிறந்தால் என்ன பலன் என்று அறிந்து கொள்ள வேண்டும். இது போக தாங்கள் பிறக்கின்ற ஓரைகள் சூரிய ஓரை, சந்திர ஓரை, வளர்பயிலே சந்திர ஓரை, சோமான ஓரை, தேவையில் அசோமியா என்று சொல்லப்படுகிறது. சூரிய ஓரை, சந்திர ஓரை, செவ்வாய் ஓரை, புதன் ஓரை, வியாழன் ஓரை, வியாழன் என்று சொன்னால் குரு பிரகஸ்பதி, சுக்கிர ஓரை, சனி ஓரை, இப்படி ஓரைகளினுடைய பலன்களும் உண்டு. பொதுவாகவே ராகுகாலத்தில் பிறக்கிறவர்களுக்கு பிறருக்கு அதிபுத்திசாலியாக திகழ்வார்கள். மிக அற்புதமானவர்கள், நல்லவர்கள். அவரிடத்தில் ஒரு ஆலோசனை கேட்டால் தெல்ல தெளிவான முறையில் நிதானித்துட்டு ஒரு 5 நிமிடம் யோசித்து விட்டு நல்ல முடிவாக, நல்ல தீர்ப்பாக சொல்வார்கள். அந்த பிரச்சனை எந்த பிரச்சனையானாலும் அந்த பிரச்சனையை ஆராய்ந்து பார்த்து அதுக்குண்டான தீர்வு சொல்லக்கூடியவர் தான் ராகுகாலத்தில் பிறந்தவர்கள். இது பிறருக்கு ஞானி போல் திகழ்வார் ராகுகாலத்தில் பிறந்தவர்கள். தனக்கென்று வருகின்ற பொழுது ஆணாயினும் பெண்ணாயினும் ராகுகாலத்தில் பிறந்தவர்களுக்கு, குறிப்பாக ஆண்களுக்கு, ஓடி ஓடி உழைப்பார், உறவு வழிகளை கொடுத்து ஏமாறுவார், நண்பரிடத்திலே ஏமாறுவார், ஏமாற்றப்படுகிறவராகத்தான் இருப்பார். தன்னுடைய சொந்த வாழ்க்கையில் ராகுகாலத்தில் பிறந்தவர்களுக்கு அன்பு பாச நேசத்துக்கு கட்டுப்பட்டவர். ஏன் ராகுகாலத்தை பற்றி மிகவைப்படுத்தி சொல்றாங்க? பிரபஞ்சத்தில் பைபிள்லையும் சரி, குரான்லையும் சரி, பகவத்கீதையிலையும் சரி, இறைவனால் படைக்கப்பட்ட உயிரினங்களிலே முதல் இனம் பாம்பு என்று சொல்லப்படுது. அந்த பாம்பு என்பதுதான் ராகு காலம் என்று சொல்லப்படுகிறது. பாம்புக்கு புத்தி கூர்மைகள் அதிகம் உண்டு, காதுகள் இல்லை என்று சொல்வார்கள். ஆனால் நீங்கள் நடந்து போகின்ற பொழுது அந்த தரையில் பாருங்க, 10 அடிக்கு முன்பே உணர்ந்து யாரோ ஒரு பூமி நில அதிர்வுகளை கண்டு அது தன்னுடைய இடத்திலிருந்து மாற்றிக்கொள்ளும். அது மாதிரி ஒரு புத்திசாலித்தனம் உயிரினங்களிலே பாம்புக்கு உண்டு என்று சொல்லப்படுகிறது. அந்த ராகுகாலம் தான் அது பிறருக்கு அதிபுத்திசாலித்தனமாக வாழ்வீர்கள். தனக்கென்று வரப்போ கொடுத்து ஏமாறுவீர்கள். இந்த கொடுத்து ஏமாற்றத்துடைய தன்மையில் விரக்தியுடைய எல்லைக்கே போவார் அந்த ராகுகாலத்தில் ஜனனமானவர்கள். அந்த ராகுகாலத்தில் ஜனனமானவர்களுக்கு ஏதேனும் ஒரு மறைமுகமான தீய பழக்கங்களும் உண்டாகும். சிகரெட், பீடி, இன்னும் சொல்லப்போனால் மதுபானங்கள், மாது, சூது, இந்த மாதிரிலாம் அவர் நாட்டம் உடையவராக இருப்பார். சரி, இதெல்லாம் இருக்குது என்று சொன்னால் இதில் ஏதேனும் ஒன்று இருக்கும். அந்த இதில் தீர்வுகள் என்ன என்பதுதான் நான் பரிகாரமாக உங்களுக்கு ஆலயம் சொல்வேன். இது அதுக்கு பரிகாரங்கள் உண்டு, அதுக்குரிய கோயில் தான். எல்லாம் நம்பினார் கெடுவதிலே நான்கு மறை தீர்ப்பு, நம்பிக்கையோட பரிகாரம் செய்தால் வாழ்க்கை நல்லா இருக்கும். இரண்டாவது, யமகண்டத்தில் பிறந்தவர்கள் பற்றி நாளை நான் உங்களுக்கு விரிவான முறையில் பலன் சொல்கின்றேன். யமகண்டத்தில் பிறந்தவர்கள் என்ன செய்வார்கள் என்று பொறுத்து நாளைய கைபேசி தொலைக்காட்சியிலே நீங்கள் காணுங்கள். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன், நலமுடன்.